மணிமேகலை, பிரியங்கா இவங்க 2 பேருமே பெரிய ஆங்கர்ஸ் தான். இவங்களோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர எல்லாமே என்னோட ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான். இவங்க 2 பேரையுமே நான் சன் மியூசிக்கில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ பிரியங்கா ஏதோ ஐயர் மாமி கெட்டப் போட்டுட்டு போய் எல்லார்கிட்டையும் பேட்டி எடுப்பாங்க. அப்புறமா மணிமேகலை அவங்க நேரலையில் வருவாங்க. அப்புறமா கொஞ்ச நாளில் பிரியங்கா விஜய் டிவிக்கு வந்துட்டாங்க. முதல்ல விஜய் டிவி ஷோவில் எல்லாத்துலேயும் பாவனாவும் திவ்யாவும் 2 பேர் தான் மாற்றி மாற்றி ஆங்கரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பப்போ டிடி இல்லைன்னா ரம்யா பண்ணுவாங்க. உண்மையை சொல்லணும்னா பிரியங்கா வந்ததுமே சில பெண் தொகுப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்க. லக்கிலி பாவனா இன்டர்நேஷ்னல் சேனலுக்கு போயிட்டாங்க. இன்னும் சிலர் வீட்டில் இருக்காங்க. பட் முதல்ல சூப்பர் சிங்கரில் வந்த திவ்யா என்ன ஆனாங்கன்னே தெரியல. பிரியங்கா சில நேரம் காமெடின்ற பெயரில் முகசொலி பெயர் பத்துற மாதிரி வயசு வித்தியாசம் பார்க்காம பேசிடுவாங்க. முதல்ல பாடி ஷேமிங் இல்லை அடல்ட் கண்டென்ட் யோசிக்காம சாதாரணமாக பேசிடுவாங்க. பல விஷயம் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாகவே கூட இருக்கும். அடல்ட் கண்டென்ட் பற்றி பேசினா ஏன் யாருமே ஆம்பளைங்க பேசலையா இல்லை வேற யாருமே பேச மாட்டாங்களான்னு சிலர் வருவாங்க. ஆனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் உருவகேலி மாதிரியான காமெடிகள் பொது வேலையில் ஊக்கப்படுத்துவது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. பிறகு மணி அவங்க கடந்த சில வருடங்களாக விஜய் டிவியில் வராங்க. மணிமேகலை வளன்னு மொக்கையாக பேசுவாங்க, இல்லை கொஞ்சம் எமோஷ்னலாகவும் பேசுவாங்க. 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 2 பேர்கிட்டையும் சில நிற குறைகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, பிரியங்காவை விட மணிமேகலை பெட்டர்ன்னு சொல்லுவேன். ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து சினி ஃபீல்டுக்குள்ளே வர்றது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை. யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு தன்னோட பேச்சு திறமையை வச்சு தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்காங்க. அப்படி போராடி வர ஒருத்தரை அடக்குமுறை பண்ணுறதும் அடிமைத்தனமாக நடத்த பார்க்குறதும் நிச்சயமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. முக்கியமாக இன்னொருத்தர் வாய்ப்பை தட்டி பறிக்கிறதும் ஏற்புடைய விஷயம் இல்லை. ஆனால் அப்படி போராடி ஜெயிச்சு ஒருத்தன் வாழ்க்கையில் எங்கே போனாலும் தனக்கான ஒரு சூழலை உருவாக்கி தக்க வச்சுக்குவான். ஆனால் எப்போவுமே பிறரை சார்ந்த வாழ பழகுனவங்க கடைசி வரைக்கும் இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டே தான் வாழணும். இனி விஜய் டிவி இல்லைன்னா பிரியங்காவுக்கு ஒரு அடையாளமே இல்லை. மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும்.